இன்னைக்கு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை. காலையில் சென்னையிலேருந்து கிளம்புறோங்க. துபாய்க்கு போகிறோம். மத்தியானத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுறோம். அங்கே ஒரு சின்ன வேலை ஓகே முடிச்சுட்டு திருப்ப ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் சென்னைக்கு வர முடியுமா? படத்தில் இது சாத்தியம் தான். ஆனால் படத்தில் கூட நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல. பட் ரியல் லைஃப்பில் இது நடக்குமா அப்படின்னா நம்மள சில பேர் யோசிப்போம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இது கண்டிப்பாக சாத்தியம் தான். அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஹைப்பர் லூப். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எடுத்து பார்க்க போகிறது ஹைப்பர் லூப் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து வெறும் நடைப்பயணமாக தான் எல்லா விஷயத்துக்குமே மேற்கொண்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தோம். மாட்டு வண்டி, அதுக்கப்புறமா குதிரை வண்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா சைக்கிள் வந்தது, 2 வீலர், 4 வீலர், பஸ்ஸு, ட்ரெயின், அதுக்கப்புறமா ஃப்ளைட், இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்பினையாக நம்ம முன்னேறி வரும்போது நம்மளாம் யோசிச்சிருக்க மாட்டோம். ஓ இதெல்லாம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஓகேப்பா, சி ரூட் இருக்குது, ரோட் ரூட் இருக்குது, ஏர் ரூட் இருக்குது, ரயில் ரூட் இருக்குது. இதை தாண்டி ஏதாவது புதுசாக ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஓ அவ்வளோதான் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. கடலில் பயணம் பண்ணுறது, ரோட்டில் பயணம் பண்ணுறது, நம்ம ஆகாயத்தில் பயணம் பண்ணுறது, ரயில் ரூட், இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. இதை தாண்டி வேறு என்ன இருக்க போகுதுன்னு நம்மலாம் யோசிப்போம். ஆனால் சில அறிவியல் அறிஞர்கள் அவங்க உண்மையாகவே கிரேட்டு. அவங்க வந்து இல்லை இல்லை இருக்குது, இதுதான் முடிவு, இதுதான் எல்லைன்னு கிடையாதுங்க. அறிவை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் உருவான ஒரு டெக்னாலஜி தான், ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. ஹைப்பர் லூப் பாதை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா குழாய் வழி போக்குவரத்து, அதிவேக போக்குவரத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து சில பேர் வந்து வளைய போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம என்னங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது இது ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட். தமிழில் வந்து ஹைப்பர் லூப் பாதை, குழாய் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு நம்மலாம் யோசிப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னா எலன் மாஸ்க். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இவர் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவர் செஞ்சே முடிச்சிருவார். அந்தளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். ஸோ இவர் தான் வந்து இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜிக்கு புள்ளையா சுழியே போட்டது. முதல்ல நம்ம இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துடலாம். எலன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ன் அமெரிக்கன். இவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இவர் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட், ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர், ஒரு இன்ஜினியர், சிஇஓ, சிடிஓ, ஸ்பேஸ் எக்ஸ் டெக்னாலஜியோட சீஃப் டிசைனர். இவர் ஒரு இன்வெஸ்டர், ஆர்கிடெக்ட், ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ சமீபத்தில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இவர் கோ சேர்மனாகவும் இருந்திருக்காரு. அப்போ முடியல, அப்படியே கம போட்டு சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது இவர்கிட்ட. இந்த மாதிரி நிறைய வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இவர் கண்டுபிடிச்சி அதை சக்ஸஸாகவும் இவர் வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அதில் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இவர் ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. டிரைவர்லெஸ் காரில் வந்து ரிசர்ச் பண்ணி அதுலேயும் இவர் சக்சீட் ஆயிருக்காரு. இப்போ புதுசாக அடுத்தது இவர் கால் வச்சிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. கலிஃபோர்னியா ரிசர்ச் டீம் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, மக்கள் தொகை அதிகமாகும் போது நம்ம போக்குவரத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வேலேயே வந்து ஒரு ஸ்கீமை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அது எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து அந்த பட்ஜெட் வருது. அப்போ வந்து எலன் மாஸ்க் மூளையில் ஒரு விஷயம் உதிக்குது. நான் வந்து இதை ரொம்ப குறைவாக, அதாவது 10 பில்லியன் டாலர்ஸில் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு. அதுதான் அந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லை, அவர் இதில் டெஸ்ட் ட்ராக்கும் பண்ணியிருக்காரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் சான் ஃப்ரான்சிஸ்கோ நடுவில் பார்த்தீங்கன்னா 610 மைலை வந்து வெறும் 30 நிமிஷத்தில் இந்த டெக்னாலஜியில் வர முடியும், ட்ராவல் பண்ணி வர முடியும்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் ப்ரூனல் அட்மாஸ்பரிக் ரயில்வே அப்படின்ட்டு ஒரு பழைய நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த ரயில் ட்ராக், அதாவது யூகேல 1847லேருந்து 1848 அந்த புல்லட் வண்டி மாதிரி அந்த ஒரு ரயில்வே டிசைன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். இதோட அந்த டெக்னாலஜி கான்செப்ட் தான் வந்து அவர் ஒரு முன் உதாரணமாக எடுத்து இந்த ஹைப்பர் லூப்பில் வந்து அவர் இன்சர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த டெக்னாலஜி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி வந்து அதாவது பூமிக்கு அடியிலையும் அண்டர் கிரவுண்ட்லையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பூமிக்கு மேலேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். தரையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக பில்லரை வந்து அவங்க எழுப்பி அந்த பில்லருக்கு மேலே தான் இந்த டியூபை வைக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ட்ரெயினில் எடுத்துக்கிட்டோம்னா ட்ராக்ல போகும் இல்லையா, அதே மாதிரி இந்த டியூப் தான் வந்து ட்ராக். அந்த டியூபுக்குள்ளே கேப்சூல் டிசைனில் ஒரு வண்டி, அந்த கேப்சூல் டிசைனில் இருக்கக்கூடிய வண்டி தான் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட். அதில் தான் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டியூப். இந்த டியூப் தான் வந்து ட்ராக் மாதிரி நினச்சிக்கோங்க, ரயில்வே ட்ராக் மாதிரி. இது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதுதான் ட்ராக். சரி, இந்த ரப்பர் டியூப் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கார் மாதிரி ஒரு செக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஃபார்முலா 1 டிசைனை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட டெக்னிக்கலாக ஒரு சில வார்த்தைகள் வரும், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வரும். நான் அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வேக்யூம் டியூபுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேப்சூல் தான் வந்து நம்ம பேசஞ்சர் வண்டி. இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஏரியல் கம்ப்ரஸர் இருக்குது, அதாவது கேஸ் கம்ப்ரஸர். இந்த கேஸ் கம்ப்ரஸரோட வேலை என்னென்னா, இதுதான் ரொட்டேஷன் கொடுத்து அந்த வண்டியை பேரலாக ஃப்ரண்ட்டில் தள்ளுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மிடில் இருக்கக்கூடியது தான் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 28 பேர்லேருந்து 40 பேர் வரைக்கும் பேசஞ்சர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடியது தான் வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட். கீழே இருக்கக்கூடியது வந்து ஏர் கேஸ்டர், அதாவது லிஃப்டிங் டிவைஸ். சரி, இந்த கேப்சூலில் தான் வந்து பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சென்சார்ஸ்லாம் இருக்கும்.
அந்த சென்சார்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பேசஞ்சர்ஸோட சேஃப்டிக்கும் சரி, அந்த டிவைஸோட சேஃப்டிக்கும் சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பாடோட அப்டேஷனுக்கும் வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடியது வந்து அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னா கார்பன் ஃபைபர்ஸ். இந்த கார்பன் ஃபைபர்ஸ் வந்து அந்த மெட்டீரியலோட உண்மையான மெட்டல் எது அப்படின்னா வைப்ரேனியம் மெட்டல் அப்படின்றாங்க. இது வந்து ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸில் டெஸ்டிங் பண்ணி ஓகே பண்ணி தான் இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெளியில் சுற்றி வந்து ஸ்டீல் டியூபால் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கேப்சூலுக்கு வெளியில். அந்த ஸ்டீலும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது சிம்பிளாக ஒரே லைனில் நான் சொல்கிறேன். அதாவது மோனோ ரயில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தினது தான். அதில் வரக்கூடிய லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் கான்செப்ட் தான் இதுவுமே. இந்த கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய பாடோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 8.7 மீட்டர், வித் வந்து 2.7 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 2.4 மீட்டர். சரி, இந்த பாட் தான் வந்து அந்த வேக்யூம் டியூப்ல அப்படியே மிதந்து போகும். எதில் மிதக்கும்னா காற்றுலே மிதந்து அந்த ஏர் கம்ப்ரஸர் மூலமாக அது முன்னாடி தள்ளுது. அந்த ஃபோர்ஸ் வந்து முன்னாடி தள்ளுது. கீழே வந்து மேக்னெட்டிக் லீவியேஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா கேப்சூலுக்குள்ளே பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்போம். அந்த கேப்சூல் வந்து ஒருவித அழுத்தத்தினால முன்னாடி நகர்ந்து போகுது, ஸ்பீடாக நகர்ந்து போகுது. அந்த வேக்யூம் டியூபுக்குள்ளே ஃபுல்லாக சென்சார்ஸ் இருக்குது. அந்த ஃபுல் வேக்யூம் டியூபையும் வந்து பவர் பண்ணுறதுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் அந்த மேலேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேக்யூம் டியூபுக்கு மேலேயே வந்து நிறைய பேனல்ஸ் வச்சு சோலார் பேனல்ஸ் மூலமாகவும் விண்ட் எனர்ஜி மூலமாகவும் அந்த தேவையான எனர்ஜி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பவர்ஸ்க்காக. அதுக்கப்புறமா இந்த டியூப்ஸ் எல்லாமே எதில் நிற்கிது பார்த்தீங்கன்னா பைலான் அப்படிங்கக்கூடிய பில்லர்ஸ்க்கு மேலே நிற்கிது. அதனால் இந்த பைலானோட பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்டுங்க இதெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதாவது எந்தவித எர்த்குவேக், கிராஷஸ், டிசாஸ்டர் எது வந்தாலும் ஒன்றும் ஆகாது, பேசஞ்சர் சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியோட ஒர்க்கிங் கான்செப்ட். சரி, இதை டெஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. 2017 டெஸ்ட் ட்ராக் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க. நெவேதா டெசர்ட் நார்த் ஆஃப் லாஸ் வேகாஸில் டெஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா துபாயில் கூட இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் புல்லட் ட்ரெயின். அது உங்களுக்கே தெரியும் அந்த கான்செப்ட். ஸோ கூடிய விரைவில் நம்மளும் வந்து ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக போகும். அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 1235 கிலோமீட்டர் விட அதிகமாக போகுது அப்படின்னா எல்லா பேசஞ்சர்ஸாலையும் போக முடியுமா? சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இது ஒத்து வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்தது, இவ்வளோ ஸ்பீடில் போகும்போது ஏதாவது எர்த்குவேக் அந்த டைமில் வந்தது அப்படின்னா வேக்யூம் டியூப்பில் ஏதாவது ஒரு சின்ன பிரேக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அதனால் பேசஞ்சர்ஸ்க்கு க்ரூ மெம்பர்ஸ்க்குமே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு முன் வைக்கிறாங்க. இது ஒரு சேலஞ்ச். அப்புறமா இனிஷியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரம், கிட்டத்தட்ட $40 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய வேக்யூம் தேவைப்படுது. இந்த மொத்த வேக்யூம் டியூப் இந்த டிரான்ஸ்போர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய வேக்யூம் டியூப் தேவைப்படுது. நிறைய வேக்யூம் நம்மளுக்கு தேவைப்படுது இந்த டிரான்ஸ்போர்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை வேக்யூம் குறைஞ்சிது, அதோட லெவல் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா லெவல் குறையும் போது சடன் பிரேக்கும் போட முடியாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது நீங்கள் சடன் பிரேக் போடும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் போய் ஸ்டாப் ஆகும். அப்போ கிராவிட்டி பிரச்சனை வருமே அப்படின்னு ஒரு சிலர் வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ கிராவிட்டினா நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு, அதாவது நம்ம இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோலர் கோஸ்டரில் போகும்போது மேலே போகும்போது ஒரு விதமான கிராவிட்டி ஃபீல் பண்ணுவோம், கீழே வரும்போது ஒரு கிராவிட்டி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இதில் வந்து கிராவிட்டி வந்து அவங்க 2.4 G இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஓகே ஆகும் அப்படின்னு நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ இந்த ஜீப் அதாவது கிராவிட்டி பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சேலஞ்சஸில் முன்வைக்கிறாங்க. சரி, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி காலையில் சென்னையிலேருந்து மத்தியானம் போய் துபாயில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ட்ராவல் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து நான் இங்கே வேலை பார்க்கறதுனால நான் இங்கே தான் ஃபேமிலி விட்டுட்டு தனியாக தங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் அது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக. அவங்க நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் போகலாம். ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்ட், டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார் ஃப்ரூயல் ப்ரைஸ்க்கு இருக்கும், நாமினலாக தான் இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நாமினல் ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் எந்தவித இன்டர்மீடியட் ஸ்டாப்பும் கிடையாது. அதனால் யாரும் பயப்பட வேணாம், பாயிண்ட் டு பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவேக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் முன் வைக்கிறாங்க. அது எல்லாமே இனிமேல் தான் தெரியும். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லூப் டெக்னாலஜியில் இப்போதைக்கு 800 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது பஸ்ஸில் ரைட் பண்ணும்போது எத்தனையோ ஹவர்ஸ் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது பஸ்ஸில், ட்ரெயினில் 4 மணி நேரம் ஆகுது, ஃப்ளைட் பிடிச்சனா 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதில் ரிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதோட ப்ளஸ்ஸை நம்ம என்ஜாய் பண்ணும்போது இதோட ரிஸ்க்கையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில் ரிஸ்க் இருக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷன் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவங்க உள்ள ஆக்டிவேட்க்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. ஆரம்பத்தில் 2021 எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடிய வருஷம் வந்து 2030. ஸோ 2030 எண்டில் வந்து நம்ம ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட் வந்து வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த டெக்னாலஜியில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.